விட்டு இது பண்ணிடலாம். இந்த புறம் தண்ணி இப்படியே கிடக்கு. 15 நாளாக இருக்கு. 15 நாள் கொசு மருந்து வந்து அடிச்சா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு கூட்டிகிட்டு கொசு மருந்தே அடிக்க சொல்கிறோம். வாட்டர் எதுவும் போகிறது, இந்த வாட்டர் போடுறதுக்கு கேட்டிருக்காப்புல. இந்த ஊராட்சியில் சொல்லி பார்க்குறோம். யாருமே இல்லைன்னா யாரும் அங்கே வரைக்கும் வராங்க. இந்த சைடு வரவே மாட்டாங்க. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே குழந்தைங்க வச்சு குழந்தைய இருக்குது. அதனால் வரணும். தண்ணிக்குள்ளே இவ்வளோ தண்ணிக்குள்ளே இருக்குது கஷ்டம்தான். ஆனால் தண்ணி அல்ல இருக்கலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் இதே கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது. யாருமே கேட்க மாட்டேங்கிறா, சரி பண்ணி தர மாட்டேங்கிறா. நீங்கள் வாங்க. எல்லாமே கலந்துருதாம்ல. எப்படி இருக்கு எல்லாமே எல்லாமே கலந்து. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தீங்களா இங்கே பஞ்சாயத்தில்? யாருமே வந்தாதானே. இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் எழுதி கொடுக்கணும். முடியாத பட்சத்தில் அடுத்து நீங்கள் வாடகை அது உங்களுக்கு தெரியலையோ? ஒரு வீடியோவே போட்டு விட்டேன் நான். அப்படியா? அதை இந்த வீடியோலாம் எடுத்து நான் போட்டுட்டே தான் இருந்தேன். யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு. நாங்கள் வருவோம். நாங்கள் தான் நாங்கள் தளபதி இது இல்லையா, உடனே வந்துட மாட்டோமா? இது என்னென்னு பார்த்து சரி பண்ணுறோமா? தமிழக வெற்றி கழக சார்பாக உங்களுக்கு சரி பண்ணி தர சொல்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்து அது இது ஒன்றும் அது எங்கே அதை இதை வச்சு தண்ணி அடித்தோம்னா இப்போ தண்ணி ஊற்றிடும். ஆனால் அப்போ அங்கேருந்து தண்ணி இங்கே வந்துடுதுல. இல்லைன்னா நம்ம இங்கே எடுத்தாலுமே அங்கே எடுத்தாலுமே இங்கேருந்து வந்துடுது. ஒன்று பண்ணலாங்க. ஒரு மூட்டை வீட்டை மொத்தம் சுற்றி அடைச்சிட்டு இங்கே உள்ள தண்ணி மட்டும் எடுத்துடலாம். வேணாம் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அங்கிட்டு உள்ள தண்ணி பூரா வரும்போது இந்த மாதிரி எடுத்தாலுமே ரோடு போட்டனால இப்போ ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து 2 வண்டி எடுத்தாலுமே அங்குள்ள தண்ணி பூரா வரும். அப்போ இந்த மாதிரி எதையாவது ஒன்று இதுனா தான் இது முடியும். ஊராட்சியில் கொசு அதிகமாக இருக்கும். குழந்தைங்க ஃபீவர், வெளியில் போக கூட முடியல பிள்ளைங்க. நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில்னாலும் கொஞ்சம் ரோட்டில் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் இப்போ தானே நாங்கள் உள்ள குழி நோண்டி விட்டுருக்கோம். அதனால இந்த தண்ணி இப்போ தண்ணி போயிருக்கு. இல்லைன்னா இவ்வளோ நீச்சு இந்த படியிலே பார்த்துட்டு தெரியும். அப்படியா? ஃபுல்லாகவே இருந்துச்சு. நாங்கள் வாடகை வீடு தான். எங்கே பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கு. எல்லாம் தான் கூப்பிடுது. நம்மளுக்கு தான் போன் அடிச்சு கூப்பிடுது. மக்களுக்கு ஒரு திங்ஸ் கூட வாங்க, பிஸ்கட் கூட வாங்க போக முடியல. இந்த தண்ணிக்குள்ளே போய் இது பண்ணுறது கஷ்டம்தான். இதை எடுக்க சொல்லுவோம். பம்பு செட் வச்சு எடுத்தாலுமே ஃபுல்லாகவே 4 சைடுமே இப்போ உங்களுக்கு இது இப்போ இங்களுக்குள்ள மட்டும் நின்றா கூட நம்ம எடுக்க சொல்லிடலாமே. அங்கிட்டு இருந்துல இப்போ தண்ணி வரும் எடுக்க இப்போ இதுக்கு என்ன செய்யறது? மூட்டை மாதிரி வச்சாச்சு இது பண்ணலாம். இல்லை மூட்டை மாதிரி எதையாவது மண்ணை வச்சு நீங்கள் அடைச்சினா கூட அழகாக ஈஸியாக எடுத்து விட்டுட்டு நாங்கள் போயிடலாம். அவங்க கூட வரலைன்னா கூட நம்ம கொசு மருந்தாச்சும் கொஞ்சம் தமிழக வெற்றி கழக சார்பாக அது கொசு மருந்துனா ஹெல்த் இன்ஸ்பெக்டரில் நாங்கள் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். அது வந்திருக்காப்புல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காப்புல. நான் கொசு மருந்து எல்லாமே அடிக்க சொல்லியிருக்கேன். அவங்க அடிச்சு ஆமாம் வர முடியல இந்த தண்ணி. சரி 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 நாங்கள் வெளியூர்னால இங்கே யாரும் அது தெரியலையோ? அதனால எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தான் நடக்கும்னு. நான் வந்து இந்த கட்சி இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். இது பண்ணிட்டாங்க. தளபதி இது சொன்னனோட தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டே மக்கள் பூரா அப்படி தான் ஃபோன் அடிக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு சொன்னாதான் நம்மளோட குறைகள் தீருன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடிக்குது. நிறைய பேர் தண்ணி கிடக்கிறப்பறம் அக்கா தண்ணி கிடக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க ஃபோன் அடிக்குது. அதோட தான் நீங்கள் சொன்னோட தான் சரி இங்கேயும் வந்து பார்த்துட்டு சரி பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச இப்போ நம்ம உதவி செய்வேன் சொல்லிட்டு ஓடியாந்தோம். குழந்தைங்க வச்சு அவசரத்துக்கு நேற்றுலாம் பேஞ்ச மணிக்கு ரொம்ப அதிகமாச்சதோடு தான் வந்து குடி நோண்டி விட்டாங்க வீட்டுக்கு. சரி அது என்னன்னு இந்த பார்க்க சொல்லுங்கள். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க.